தமிழ்நாட்டில் 17 மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, எத்தனை மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு? விவரங்கள் என்ன? அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது தற்பொழுது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 20ஆம் தேதி வரையிலுமே லேசான முதல் மிதமான மழைக்கும் 18ஆம் தேதி வரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழை முதல் மிக கனமழையும், அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 17 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி, அதே போல புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் காலையிலிருந்தே தொடர்ச்சியாகவே விட்டு பரவலாக மழை பெய்து வருகிறது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.